நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 हरे कृष्ण राधे कृष्ण ஸ்ரீ பத்மநாபனின் பதமிரண்டில் பக்தி இருந்தால் போதுமே, நம் பக்கம் என்றும் துக்கமில்லை, விக்னமெல்லாம் விலகுமே. நம் பக்கம் என்றும் துக்கமில்லை, விக்னமெல்லாம் விலகுமே. நாள்தோறும் இறைவன் நினைவில் எழுந்து விளக்கை ஏற்றி வைக்கிறேன். நல்ல மலரை பறித்து மாலை தொடுத்து மாதவன் தாள் தொழுகிறேன். நல்ல மலரை பறித்து மாலை தொடுத்து மாதவன் தாள் தொழுகிறேன். விஷ்ணு தேவனை தொழுகிறேன், ஸ்ரீ விஷ்ணு தேவனை தொழுகிறேன், ஸ்ரீ விஷ்ணு தேவனை தொழுகிறேன்.
கண்ணே விழித்திடு மெல்ல உதய காலம் நந்தகுமாரா இதுதான் நேரம் நந்தகுமாரா கண்ணா இதுவும் தூங்கும் நேரம் தானியும் உறங்குவதென்ன கண்ணாவும் உறங்குவதென்ன கண்ணாவும் விழி பூமலராதா ஏன் பொய் தூக்கம் கண்ணாவும் தூக்கம் விழிக்கும் நேரம் இன்னுமா தூக்கம் உன்னை பார்க்க உன் நிழலாயிருக்க உன்னை பார்க்க உன் நிழலாயிருக்க ஆசை கண்கள் ஏங்க கண்ணாசை கண்கள் ஏங்க கண்ணா இன்னும் மலர் விழி மூடி ஏன் இந்த தூக்கம் கண்மணி கண்ணா தூக்கம் போதும் கண்மணி கண்ணா செல்வா எழுந்திரு கோகுல ராஜகுமாரா. இத்தனை சீக்கிரம் எதற்கு? இன்னும் பொழுதே விடியவில்லை. கண்ணா, பொழுது அப்பொழுதே விடிந்து விட்டது. உழவர்கள் எல்லாம் உறக்கத்தை விட்டு எழுந்து தங்கள் வேலைகளை கவனிக்க சென்று விட்டார்கள். அப்படியா? உன் அப்பாவும் புறப்பட்டு விட்டார். ஆ? உன் நண்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மதுவனம் சென்று மாடுகளை மேய்க்க. எனக்காகவா? ஆ? ஆ? கண்ணா, உன்னை தான் கூப்பிடுகிறது உனக்கு பிரியமான அந்த பசு. சீக்கிரம் புறப்படு மதுவனத்திற்கு. அப்படியா அம்மா? நேரமாகி விட்டதா? சரி, புறப்படத்தான் வேண்டும். இல்லை என்றால் என் நண்பர்கள் கண்ணா கண்ணா என்று கத்துவார்கள். கண்ணா, என் கோலிங்கே அதோ என் கம்பளி அதோ. அம்மா, என் நண்பர்கள் கேட்டால் சொல்லுங்கள், இதோ வந்து விடுகிறேன். இரு இரு இரு. என்ன அவசரம் கண்ணா? நீ முதலில் பல் விளக்கி விட்டு குளித்து விட்டு ஏதாவது சாப்பிடு. எனக்கு நேரமாகிறது. நான் யமுனையில் குளிக்கத்தானே போகிறேன். காலை உணவு அதை அப்படியே கட்டி கொடுங்கள். அவ்வளவு அவசரமோ? கட்டி கொடுத்தால் அதை எல்லோருக்கும் கொடுத்து விட்டு நீ பட்டினி கிடப்பாய். பாவம், உங்களுக்கு என் பட்டினியை பற்றியே சிந்தனை. என் மனதிலோ மற்றவர் பட்டினியை பற்றியே சிந்தனை. ஆஹா, எல்லாம் தெரியும். பிள்ளையின் மனது அம்மாவுக்கு தெரியாதா? என்ன? உன் நண்பர்கள் சாப்பிட எல்லாம் கொடுத்து விட்டேன். அவர்கள் வெளியே போய் நின்று பசியாறு தின்று கொண்டிருக்கிறார்கள். அம்மா, உங்களுக்கு எத்தனை அன்பு! என் அன்பு மகன் உனக்காக தனியாக கட்டி வைத்திருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? என் நண்பர்கள் அவரவர் அம்மா கட்டித் தருவதை எடுத்து வந்து அதை பங்கிட்டு கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்து ஒன்றாக ஒற்றுமையாக சாப்பிடுவோம். நல்ல பண்பு. குழந்தைகளுக்கு இந்த குணம் தான் வேண்டும். நான் போய் உனக்கு கட்டி கொண்டு வருகிறேன். பிரசாதம் கொடுங்கள். சீச்சி, பல் விளக்காதவனுக்கு பிரசாதம் தருவார்களா? புரியாமல் பேசுகிறீர்கள். உடல் தானே அழுக்கு, மனம் சுத்தமாய் இருக்கிறதே. மனது சுத்தமாக இருந்தால் எந்த சுத்தமும் நம்மை எதுவும் செய்யாது.
உங்கள் இறைவனிடமே கேளுங்கள். அவன் பரிசுத்தமான பக்தர்களை விட பரிசுத்த மனமுள்ள பக்தர்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறான். சி. கிருஷ்ணா, அதோ எவ்வளவு பெரிய கொக்கு. இதை பார்த்தால் கொக்காக தெரியவில்லை, மாயாவி போல் தெரிகிறது. போய்விடுவோம் போய்விடுவோம், பயமாக இருக்கிறது. நில்லுங்கள், நில்லுங்கள். இதை பார்த்தால் நீங்கள் பயந்து போய் ஓடுவது. சற்று பொறுங்கள், நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். எங்கே போகிறாய் கண்ணா? இதை நம்ப கூடாது, ஏதோ பூதம் போல இருக்கிறது. என்னை விடு மஞ்சுகா, போய் பார்க்கிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? நாம் போய்விடுவோம் இங்கிருந்து. இங்கிருந்து நாம் போனால் அது இவர்களை எல்லாம் தாக்கும். அது தாக்கினால் காக்க பகவான் இருக்கிறார். அந்த பகவானுடைய கருணை என்னையும் காக்கும். பாவம், என்னை நம்பிய இவர்களை சங்கடத்தில் விட்டு நான் வரமாட்டேன். போகட்டும் இவன். நான் சொல்கிறேன், ஒன்றும் ஆகாது. இவனை போக விடுங்கள். போய் வா கண்ணா, அருகில் போய் யார் என்று பார். சரி பலராமண்ணா.
பார்த்தீர்களா? ஒன்றும் செய்யவில்லை. நீ உண்மையாக கொக்குதானே? ஏன் இப்படி இவர்களை பயமுறுத்துகிறாய்? தெரிந்ததா? ஒன்றும் செய்யாது. இருக்காது நீ பொய் சொல்லுகிறாய். பகாசூரனை போன்ற ஒரு பயங்கர அரக்கனை ஒரு சிறு பிள்ளை கொல்வானா? மன்னவா, இது உண்மை. இதற்காதே இது நடக்குமா? ஏன் அந்த பிள்ளை அவன் பிடியில் சிக்கவில்லை? முடியவில்லை அரசே. பிடிக்குள்ளே அவன் அகப்பட்டான். அப்போது அவர் தன் மிக நீண்ட அலகால் கிருஷ்ணனை பிடித்து வாய்க்குள்ளே இழுத்துக் கொண்டார். பிறகென்ன கதை? வாய்க்குள்ளே இழுத்துக் கொண்ட கிருஷ்ணனை அவர் விழுங்குவதற்காக ஒரு போராட்டமே நடந்திருக்க வேண்டும். ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அந்த சிறுவனை அவரால் அழிக்க முடியவில்லை. அந்த வேதனையில் வாயிலிருந்த கிருஷ்ணனை கீழே துப்பி எப்படியாவது பழி தீர்க்க ஏதேதோ செய்தார். முட்டாள், ஏமாந்து விட்டான். அவனை இவன் விழுங்கிய பிறகு துப்புவதற்கு என்ன அவசியம் வந்தது? அழகினால் அவனை கொத்த முடிந்தவனுக்கு அவனை முழுங்க முடியாவிட்டால் அப்படியே இங்கு கொண்டு வந்திருக்கலாமே. நாம் செய்ய வேண்டியது செய்து அவன் கதையை முடித்திருக்கலாமே.
தன் பலத்தை எடுத்து சொன்னான், முடிக்கிறேன் என்று அங்கு சென்றான். முடியவில்லை, அங்கு மடிந்தான். பொறுமையாய் நான் காத்திருக்க என்ன காரணம் தெரியுமா? அந்த நந்தகோபுரம் கோகுலவாசிகளும் நமக்கு ஆதரவாயிருப்பதால் தான். நாம் அந்த கிருஷ்ணனை சுலபமாக கொல்லலாம் என்ற எண்ணத்தினால் தான். போட்ட கணக்கெல்லாம் தப்பிவிட்டது. புதிய கதை அவனல்லவோ எழுதுகிறாள். சனுரா, கம்சனுக்கா இந்த அவமானங்கள்? கம்சனின் பின்னால் செயலற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு பொடியனை பிடிக்குள்ளே கொண்டு வர சக்தி இல்லையா? மன்னவா, அவனை சிறுபிள்ளை என்று எடை போடாதீர்கள். அவன் ஒரு மாயாவி. நம்மிடம் இருக்கும் மாய சக்திகள் எல்லாம் எங்கே போய்விட்டன? ஏன் போய்விட்டன? நாம் ஒருவர் பின் ஒருவராக பல மாயாவிகளை அனுப்பினோம். பூதனா, சீதரன், உத்கஜன், காகாசுரன். அந்த கொம்பர்களுக்கு கொம்பன் பூதனாவின் அண்ணன் பகாசுரன். அவனும் அழிந்து போனானே. இந்த தண்டங்களை நம்பினேனே. இவன் பிள்ளையா எனக்கு கொள்ளியா? சானூரா, மறந்து விட்டாயா? நினைவிருக்குமே, தேவகியின் பெண் குழந்தை அஷ்டபுஜ தேவியாக ஆகாயத்திலே போய் நின்று சொன்னாலே அன்று. ஏ மூடனே, என்னை கொல்வதென்பது உன்னால் முடியாது. உன்னை கொல்லப் போகிறவன் வேறொருவன். அவன் இந்த பூமியிலே பிறந்து விட்டான். ஏ மதிகெட்ட சதிகாரனே, நீ உத்தமி தேவகியை துன்புறுத்தாதே. அவள் பிள்ளைதான் உன்னை கொல்லப் போகிறான். அதை கேட்டதிலிருந்து பயப்படுகிறேன். அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கு எப்படி முயன்றாலும் இன்று வரை முடியவில்லையே. சொல்லுங்கள், சொல்லுங்கள், வேறு யாரேனும் உண்டா? சொல்லுங்கள். போனால் காரியத்தை முடிப்பவன் உண்டா? சொல்லுங்களேன். உண்டு. ஒருவன். யார்? பூதனாவுக்கும் பகாசுரனுக்கும் மூத்தவன் அகாசுரன். ஓ, அவனா? ஆமரசே, இந்த பூமியிலே அவனை மிஞ்சிய பலசாலி யாரும் இல்லை. அவன் ஒரு மாயப்பாம்பு. உங்கள் அச்சத்தை அவன் தீர்த்து வைப்பான். கூப்பிடு அவனை. கூப்பிடு. ஏன் மௌனம்? கௌரவ பிரச்சனையோ? அகாசுரா! மன்னவா, மரணம் அடைந்தான் என் சகோதரன் என்பதை கேட்டு துடித்தேன். பழி தீர்க்கும் வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருந்தவனை கூப்பிட்டீர்கள். தாங்கள் ஆணையிட்டால் நான் போய் அந்த பிள்ளையை பழி தீர்க்கிறேன். நம்பிக்கையோடு அனுப்பி வையுங்கள் என்னை. ஆணையிடுகிறேன் அகாசுரா, ஆணையிடுகிறேன். என் பொருட்டு நீ சென்று உன் இஷ்டம் போல செயலாற்று. அச்சமின்றி செய்து முடிக்க ஆள்பலம் தேவை என்றால் அதையும் தருவேன் நான். இவர்களில் துணையாக. இல்லை மன்னா, பக்க துணையாக எனக்கு யாரும் தேவையில்லை.
மன்னா, தனியாகத்தான் போவேன். ஒரு பிள்ளையை, ஒரு சிறு பிள்ளையை கிள்ளி எறிவதற்கு சக்தி இல்லை என்றால் இந்த பிறவி எதற்கு? அமைதியாக காத்திருங்கள். போனால் நான் திரும்புவேனா என்று எண்ணாதீர்கள். பாம்பென்றால் பாம்பு, பயங்கரமான பாம்பு. அகாசுரன் என்ற இந்த பாம்பு ஆண்டவனே வந்து தடுத்தாலும் காரியத்தை சாதித்திடும். நல்லது. பொடியின் பகாசுரனை கொன்ற புகழால் பெருமையில் திமிர் பிடித்து போயிருக்கிறான். அத்தனை எளிதாக நீ அவனை பார்க்க முடியாது. உன் நீண்ட உருவத்தை பார்த்து விட்டால் அந்த எத்தன் பல சித்துகளை செய்வான். போனவர்கள் திரும்பவில்லை என்ற பயத்தில் நீங்கள் பேசாதீர்கள். அவனாகவே வந்து என் வாயில் விழுவான். அந்த பிள்ளையின் பிணத்தை நான் உங்களுக்கு காணிக்கையாக்குவேன். நீங்கள் பார்க்கும் இந்த உருவத்தை வைத்து எடை போடாதீர்கள். என் உருவம் மிக 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 பெரியது. சென்று வா, சென்று வா அகாசுரா. நீடு புகழ் உனக்கு, நிம்மதி எனக்கு. போய் வா. அகாசுரா, சேனாதிபதி கண்ணனின் ஊர்வலம் வருவது தெரியவில்லை. போங்கள் போங்கள், ஓடுங்கள் ஓடுங்கள். அடாடா, சரியான வீரர்கள். 2 பசுக்களை கண்டு பயந்து என்னை கீழே போட்டுவிட்டு ஓடுகிறீர்கள். ஆஹா, இந்த சேனாதிபதியை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்களை யார் கவனிப்பார்கள்? எங்கள் சேனாதிபதி அப்பா கிருஷ்ணா, எங்களுக்கு எல்லாமே நீதான். உண்ணுகின்ற நேரத்தில், உன் பின்னால் வருகின்ற நேரத்தில் உன் நினைவை தவிர வேறில்லை. இரவிலே சொப்பனத்தில் கூட உன் அன்பான குறும்புகள். நண்பனாக நீ இருக்க எங்களுக்கு கவலை ஏன்? ஸ்ரீதாமா, மஞ்சுகா, புகழ்ந்து பேசி என்னிடத்தில் காரியம் சாதிக்காதீர்கள். யார் எப்படி என்று எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்காக வெண்ணெய் திருடன் என்ற பெயரையும் வாங்கினேன். அது என் அன்புக்கு விலை. பக்கத்தில் நான் இருந்தால் நீங்கள் விரும்பியது போல் நடக்கும். பழகிய நண்பனை மறந்து விடாதீர்கள். இந்த சேனாதிபதி அதை தாங்க முடியாது. பாருங்கள், உச்சி நேரமாகிவிட்டது. அவரவர் சாப்பாட்டு மூட்டையுடன் வாருங்கள், உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, பந்திக்கு முந்திக்கொள். இந்த பாம்பு எப்படி வந்தது? பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு வாயை. யார் இந்த பல்லழகனை கொண்டு வைத்தது? ஒன்றும் புரியவில்லை. எப்படி வந்ததோ? பாவம், இது எங்கே இருந்தது? நேற்று புயல் வீசியதில் வெளியே வந்திருக்கலாம். அருகே சென்று பார்க்கிறேன்.
இங்கு வந்து பார், வாய்க்குள்ளே எவ்வளவு பெரிய சுரங்கம். எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. நாம் இன்று சாப்பிடுவதற்கு சரியான இடம் கண்ணா. அன்பின் அவதாரமாய் வந்த ஸ்ரீகிருஷ்ணா, தம் திருவடி மலரில் என்னை காணிக்கையாக்குகிறேன். ஏ பரபிரம்மே, தம்முடைய கருணையினால் இன்று எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு மாமுனிவர் அஷ்டவக்ரரின் சாபத்திலிருந்து நான் விடுபட்டு தங்கள் அருள் வடிவத்தை காணப்பெற்றேன். இது நான் செய்த பாக்கியம். தங்கள் திருவடி மலர்களின் மீது பட்டு நான் செய்த பாவங்களெல்லாம் துடைக்கப்பட்டு விட்டன. என் தெய்வமே, மதிகெட்ட நான் சங்காசுரனுடைய மைந்தன். காமதேவனை போன்ற அழகும் பார்த்தவர்களெல்லாம் என்னை புகழ்வதும் மமதை கொள்ளச் செய்தது. ஒரு நாள் வனத்தில் மாமுனிவர் அஷ்டவக்ரரை நான் பார்த்தேன். அவலட்சணமான அந்த உருவத்தைக் கண்டு பண்பை இழந்து சிரித்து விட்டேன். அன்னமா நடந்து வருகிறது. அழகு மயிலாக ஆடி வரும் இந்த ஒயிலை கண்டு சொர்க்கத்தில் உள்ள சுகுமாரிகளும் தலை குனிவார்கள். மெல்ல மெல்ல கால்கள் என்ன ஆவது? இந்திரனின் சபையில் நடனமாடும் அந்த ரம்பையும் கூட தங்கள் தாளமிடும் பாதங்களின் அழகில் மயங்குவாள்.
மகரிஷியே, கொடி போல மெல்ல மெல்ல ஆடுகின்ற இந்த மேனியை, ஓவியனின் கை எழுதாத இந்த நெளிவை எந்த கடையில் வாங்கினீர்கள் முனிவரே? எனக்கும் அந்த முகவரியை சொல்லுங்கள். எனக்கும் எனக்கும் அந்த முகவரியை சொல்லுங்கள். முனிவரே, முனிவரே, போட்டிக்கு வரமாட்டேன், பயப்படாதீர்கள். முகவரியை சொல்லுங்கள். உனக்கு அந்த முகவரி வேண்டுமா? அந்த முகவரி பகவான் தான். பகவானின் கடையில் தான் இந்த உடம்பை வாங்கினேன். அவனுடைய விற்பனையில் இந்த அழகில்லாத உடம்பில் உன்னை போன்றவர்களை சீர்படுத்தி சிந்திக்க வைக்க திறமை தந்தான் இறைவன். கோபத்தை தூண்டிவிட்டாய். மூடா, நீ பாம்பாக கடவாய். இல்லை, உன்னை உணர, உன் அகம்பாவம் அழிய, கண்டவர் வெறுக்கின்ற பாம்பாக கிட. ஓம். கோபம் சாபமாக மாறியது. அனுபவி. இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் மாமுனிவரே, மன்னித்து விடுங்கள் என்னை. படமையினால் அறிவிழந்து விட்டேன், தப்பாக நடந்து கொண்டேன். சிறியவன் பிழை செய்தால் பெரியவர் பொறுப்பது தவறல்ல. இது சிறுபிழை அல்ல மதிகட்டவனே. இயற்கையில் படைப்பின் விதிகளின்படி அமைவது அழகு ஒன்றிலே, அவலட்சணம் ஒன்றிலே, குணம் ஒன்றிலே, குணக்கேடுகள் ஒன்றிலே, இப்படியாக எத்தனையோ மாறுபட்ட வெவ்வேறு வடிவங்கள் அவன் அனுப்பி வைக்கிறான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உன் அழகை வைத்து அடுத்தவனை எடை போடாதே. பாவத்தில் பெரிய பாவம் இது. நினைவிருக்கட்டும், ஒருவன் பிறப்பது, உருவம் அமைவது, அறிவு செயல்படுவது வினைப்பயனாக அமைகிறது. அழகின் அளவுகோல் உருவம் அல்ல, உனக்குள் உன் எண்ணம் போல் அமைவது அது. வெளிப்பார்வைக்கு நீ அழகு, உன் உள்ளத்தில் எத்தனை அழுக்கு. அதனால் உன் உடம்பின் அழகிலே பெருமை கொண்டு உறுத்தும்படி பேசி, துடிக்கும்படி ஏசி, அகந்தையால் சிரித்து சீர்கெடுத்து, உள்ளத்தை ஊசி போல் குத்தி என் ஆத்மாவை துடிக்க வைத்ததினால் உனக்கு என் வேதனையின் வெளிப்பாடு ஒரு சாபமாய் அமைந்தது. அந்த பாவத்தின் தண்டனை பயங்கரமாக முடிந்தது. முனிவர்கள் தெய்வம் போன்றவர்கள், அன்பு மிக்கவர்கள். மூடன் என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். மற்றவரை இனிமேல் கேலி பேச மாட்டேன். கண்ணீர் சிந்துகிறேன், கருணை காட்டுங்கள். மாமுனிவரின் மனது பூவை போல என்பார்களே. சாபத்தை திரும்ப பெற முடியாது. இருந்தாலும் கண்ணீர் சிந்துகிறாய். சொல்லுகிறேன், துவாபர யுக முடிவிலே பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணன் உலகில் அவதரிப்பார். அவருடைய புனித திருவடிகள் பட்டு உன் சாபத்திலிருந்து நீ விடுபடுவாய். வினைப்பயனை அனுபவித்த பிறகு புனிதமடைந்த பொலிவோடு நீ புதிய மனிதனாக இறைவனின் நிழலிலே இரண்டர கலப்பாய்.
பளித்து விட்டது. பிரபு, என் உள்ளம் என்ற கண்ணாடியில் பட்ட கரை மறைந்தது. பட்டது பாடமாக அமைந்தது. நற்பலன் தந்து என்னை கரையேற்றுங்கள். பிறவி பெற்ற ஜீவன்கள் அகந்தையினால் மதியிழந்து அனுபவித்த பிறகுதான் திருந்துகிறது. ஆடும் உடல் கூட்டிலிருந்து அசைப்பவன் நான்தானி. எப்போது அகந்தை அழிந்து போகிறதோ அப்போதே தெளிவு பிறக்கிறது. அப்படி தெளிவு பிறந்தவுடன் மீண்டும் பரிபூர்ணத்துடன் அது கலந்து விடுகிறது. அதைத்தான் முக்தி என்கிறார்கள். பூமியில் பிறவி எடுக்கும் ஜீவன்கள் பிறப்பதே என்னால் தானே என கூறியது என்னிடமே வந்து சேருகிறது. என் அருள் என்றும் உண்டு. श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्णा हरे कृष्णा